19 வருடம் சனி தசை நடக்கும். இப்போ சனி தசை சனி எங்கே இருந்தால் நல்லது செய்வான்னு பார்ப்போம். இப்போ துலாம் வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, துலாம் வீடு சனி உச்ச வீடு. அதே மாதிரி ராகு வந்து நமக்கு வந்து ரிஷபத்தில் இருக்கிறாரு. ராகு ரிஷபத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, சுக்கிரனும் ராகுவும் சனி இவங்க 3 பேரும் நண்பர்கள். இவங்க நண்பர்கள் வந்து நண்பனோட வீட்டில் நண்பனோட நட்சத்திரம் வாங்கி ராகுவோட நட்சத்திரத்தை வாங்கி இருக்கும்போது அந்த சனி திசை வரும். 19 வருட காலம் அமோக வளர்ச்சியை கொடுத்து அந்த சொத்து பத்து நிலபலம் அனைத்தும் வாங்கி சேர்த்துருவார். அப்போ வந்து அந்த சொத்து அவர் சனி பகவான் கொடுக்குற சொத்தை எந்த காலகட்டத்திலையும் பிள்ளை ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு அந்த சொத்து நிலைச்சி அப்படியே நிற்கும். யாருமே அந்த சொத்தை வந்து வாங்க முடியாது. ஏன்னா அந்த சொத்து வந்து சனி பகவான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவான் கொடுக்குற சொத்தை யாராலையும் அழிக்கவும் முடியாது. அது மாதிரி இந்த மாதிரி எந்தெந்த லக்கணத்தில் இருந்து